வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக இங்கே. காலமானார் கருப்பு நிலா, தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் கடந்த 18ஆம் தேதி சென்னை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அவருக்கு கொரோனா தொற்றும் இருந்ததால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி கடந்த 28ஆம் தேதி அவர் காலமானார். அவருக்கு வயது 71. அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் விஜயகாந்தின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என அறிவித்தார். ரகசியங்களை சொன்னால் பழனிசாமி திஹார் சிறைக்கு செல்வார். OPS மிரட்டல். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இயக்க ஆலோசனை கூட்டம் கோவை சூலூரில் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது பேசிய OPS, பழனிசாமி முதல்வராக இருந்தபோது என்னென்ன செய்தார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த ரகசியங்களை வெளியில் சொன்னால் பழனிசாமி திஹார் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும். அதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். அந்த ரகசியத்தை சொல்லுங்க OPS. எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. என்னை பற்றி தன்னிடம் பல ரகசியங்கள் உள்ளதாக கூறும் OPS அதை வெளிப்படையாக கூற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் OPS மீதான வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. அதில் அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். திஹார் சிறைக்கு செல்ல OPS தயாராகிவிட்டார் என்றும் சொன்னார் பழனிசாமி. வெள்ள பாதிப்பு. தூத்துக்குடியில் நிர்மலா சீதாராமன் ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவரது தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தூத்துக்குடி MP கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது நிவாரண உதவி வழங்க வலியுறுத்தி 72 பக்க மனுவை நிர்மலா சீதாராமனிடம் தங்கம் தென்னரசு அளித்தார். சொந்த நிறுவனம் தொடங்கி முறைகேடு. துணைவேந்தர் கைது. பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக சொந்தமாக நிறுவனம் தொடங்கி அதன் மூலம் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த புகாரின் பேரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரது வீடு உட்பட பல்வேறு இடங்களில் போலீசார் தொடர்ச்சியாக 2 நாட்கள் சோதனை நடத்தினர். இதனிடையே நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ஜெகநாதன் நெஞ்சுவலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இளம் பெண்ணுடன் விஷால். வைரலான வீடியோ. நடிகர் விஷால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு இளம் பெண் ஒருவருடன் நடந்து செல்லும் அவர் தன்னை ஒருவர் வீடியோ எடுப்பதை பார்த்ததும் வேகமாக ஓடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அந்த பெண்ணை நடிகர் விஷால் காதலித்து வருகிறாரா, யார் அவர் என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிய நிலையில் அது ஒரு பிராங்க் வீடியோ என விஷால் விளக்கமளித்துள்ளார். மூடியது அதிமுக பொதுக்குழு. 24 தீர்மானங்கள் நிறைவேற்றம். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் கடந்த 26ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தில் வென்றுவிட்டோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறினார். இக்கூட்டத்தில் வெள்ள நிவாரண பணிகளை முறையாக மேற்கொள்ளாத தமிழக அரசுக்கு கண்டனம் உட்பட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆருத்ரா தரிசனம். திருஉத்திரகோசமங்கையில் குவிந்த பக்தர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருஉத்திரகோசமங்கையில் பிரசித்தி பெற்ற நடராஜர் கோவில் உள்ளது. கடந்த 26ஆம் தேதி இங்கு நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழாவில் நடராஜர் சிலைக்கு சந்தன காப்பு களையப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மரகத நடராஜரை சந்தன காப்பு இல்லாமல் தரிசிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலும் 27ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா விமர்சையாக நடைபெற்றது. மக்களவை தேர்தல். மீண்டும் பாஜக ஆட்சி. 2024 மக்களவை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தொடர்பாக ABP செய்தி நிறுவனம் மற்றும் சி ஓட்டர் அமைப்பு இணைந்து கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. அதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 295 முதல் 335 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிம் கார்டு வாங்க புதிய விதிமுறை. மீறினால் 3 ஆண்டுகள் சிறை.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொலைத்தொடர்பு மசோதாவின்படி போலி சிம் கார்டுகளை வாங்கும் நபர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதுபோன்ற குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கோடி ஃபாலோயர்ஸ் பிரதமர் மோடிக்கு பெருமை. உலக தலைவர்கள் பலருக்கும் யூடியூப் சேனல் உள்ளது. அதில் அவர்கள் பற்றிய செய்திகள் மற்றும் வீடியோக்கள் இடம்பெறும். இதை உலகம் முழுவதும் பலர் பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் யூடியூப் சேனலை பின்தொடர்வோரின் எண்ணிக்கை கடந்த 26ஆம் தேதி 2 கோடி என்ற இலக்கை கடந்துள்ளது. இந்த இலக்கை எட்டிய முதல் உலக தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் வேட்பாளர் நிதிஷ்குமார் விளக்கம். இந்தியா கூட்டணியில் நான் எந்த பதவியையும் விரும்பவில்லை. பிரதமர் வேட்பாளராக கார்கேயின் பெயர் முன்மொழியப்பட்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கேவை முன்னிறுத்தும் பரிந்துரையால் நிதிஷ்குமார் கடும் அதிருப்தி அடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். சபரிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி. கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவின் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்டம் அலைமோதுவதால் பக்தர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு காக்க வைக்கப்படுகின்றனர். இதனால் அவர்கள் குடிநீர், உணவு இன்றி தவிப்பதாக செய்திகள் வெளியாகின. இதனை அடிப்படையாக வைத்து கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட வேண்டும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு உத்தரவிட்டுள்ளது. JN1 கொரோனாவுக்கு தடுப்பூசி தேவையில்லை, சுகாதாரத்துறை விளக்கம். இந்தியாவில் JN1 என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வகை கொரோனா வைரஸால் காய்ச்சல், சளி, இருமல், வயிற்றுப்போக்கு, உடல்வலி உள்ளிட்ட பாதிப்புகள் மட்டுமே ஏற்படுகின்றன. பாதிக்கப்படுவோர் 1 வாரத்தில் முழுமையாக குணமடைந்து விடுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துயரம். நடிகர் போண்டாமணி காலமானார். நகைச்சுவை நடிகர் போண்டாமணி சென்னையில் கடந்த 24ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 60. 1991ஆம் ஆண்டு வெளியான கே. பாக்யராஜின் பவுனு பவுனுதான் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் போண்டாமணி. தொடர்ந்து சுந்தரா டிராவல்ஸ், வின்னர் உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளர் பதவி பிரியங்கா காந்தி விடுவிப்பு. மக்களவை தேர்தல் வருவதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் பொறுப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் பதவியிலிருந்து பிரியங்கா காந்தி விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக அவினாஷ் பாண்டே புதிய பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக சச்சின் பைலட் நியமிக்கப்பட்டுள்ளார். மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட். இந்தியா அபாரம். முதன்முறையாக கிரிக்கெட் டெஸ்ட் போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா அணியை இந்திய மகளிர் அணி வீழ்த்தி சாதனை புரிந்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வென்றது. இந்த டெஸ்ட் போட்டியின் ஆட்ட நாயகியாக இந்திய வீராங்கனை ஸ்னே ராணா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எண்ணூர் உர தொழிற்சாலையில் அமோனியா கசிவு, மக்கள் கடும் பாதிப்பு. சென்னை எண்ணூரில் உள்ள தனியார் உர தொழிற்சாலையில் கடந்த 26ஆம் தேதி நள்ளிரவு திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் நூற்றுக்கணக்கான மக்கள் மூச்சு திணறல், தொண்டை எரிச்சலால் பாதிக்கப்பட்டனர். உடனடியாக அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக மக்கள் போராட்டத்தில் குதித்ததால் தற்காலிகமாக ஆலையை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் என்கவுண்டர், 2 ரவுடிகள் சுட்டுக்கொலை. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி சரவணன் என்ற பிரபாகரனை 4 பேர் கொண்ட கும்பல் கடந்த 26ஆம் தேதி பட்ட பகலில் வெட்டி கொலை செய்தது. இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் காஞ்சிபுரம் ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்போது கொலையாளிகள் போலீசை தாக்க முயன்றனர். இதையடுத்து போலீசார் அவர்களை நோக்கி சுட்டனர். இதில் பாட்ஷா என்ற கருப்பு ஹுசைன், ரகு என்ற ரகுவரன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். கிக் பணியாளர்கள் நல வாரியம் தமிழக அரசு உத்தரவு. இணையம் சார்ந்த உணவு, மளிகை பொருட்கள் விநியோகம், வாடகை வாகன சேவைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக கிக் பணியாளர்கள் நல வாரியத்தை தோற்றுவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த வாரியத்தில் உறுப்பினராக பதிவு பெற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
பாரத் நியாய் யாத்ரா ஜனவரி 14 தொடங்குகிறார் ராகுல். பாரத் ஜோடோ யாத்திரையின் தொடர்ச்சியாக பாரத் நியாய் யாத்ராவை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. இந்தியாவுக்கான நியாயம் கேட்கும் நடைபயணம் என சொல்லப்படும் இந்த யாத்திரையை மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனவரி 14 தொடங்கி மார்ச் 20 முடியும் இந்த பயணத்தில் சுமார் 6200 கிலோமீட்டர் தொலைவை பேருந்திலும் நடைபயணமாகவும் கடக்கவிருக்கிறார் ராகுல். வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா ஸ்டாலின், பினராயி விஜயன் பங்கேற்பு. கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நடப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை நீக்க கோரி நடந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தினார் பெரியார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வைக்கம் போராட்டம் நடைபெற்று 100 ஆண்டுகள் ஆகிறது. இதையொட்டி வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு சிறப்பு விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திடீரென காலமானதால் வர்த்தக மைய விழா ரத்து செய்யப்பட்டு சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் எளிமையாக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றாண்டு மலரை முதல்வர் மு.க. ஸ்டாலினும் பெரியாரும் வைக்கம் போராட்டமும் நூலை கேரள முதல்வர் பினராயி விஜயனும் வெளியிட்டனர். ரியல் எஸ்டேட் வழக்கில் பிரியங்கா அமலாக்கத்துறை நடவடிக்கை. ஹரியானா மாநிலத்தில் துபாயைச் சேர்ந்த தொழிலதிபர் சிசி தம்பி என்பவர் HL பாபா ரியல் எஸ்டேட் நிறுவனம் மூலம் 486 ஏக்கர் நிலம் வாங்கினார். அதில் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடைபெற்றதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. இந்த நிலத்தை அந்த நிறுவனத்திடம் இருந்து 2005இல் வாங்கி அதே நிறுவனத்திடம் பிரியங்கா காந்தியும் அவரது கணவர் ராபர்ட் வதோராவும் 2010இல் விற்பனை செய்துள்ளனர். இதிலும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் ராபர்ட் வதோரா, பிரியங்கா காந்தியின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. மக்களின் முன்னேற்றமே குறிக்கோள். மல்லிகார்ஜுன கார்கே. காங்கிரஸ் கட்சியின் 139வது நிறுவன நாள் கடந்த 28ஆம் தேதி அக்கட்சி சார்பில் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய கார்கே, மக்களின் நலனும் அவர்களின் முன்னேற்றமுமே காங்கிரஸ் கட்சியின் குறிக்கோள் என்றார். 8 பேரின் மரண தண்டனை ரத்து. கத்தார் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்திய கடற்படையின் முன்னாள் அதிகாரிகள் 8 பேர் கத்தார் நாட்டின் ராணுவ ரகசியங்களை இஸ்ரேல் அரசுடன் பகிர்ந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அந்நாட்டு நீதிமன்றம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. இதையடுத்து இந்திய தூதரகம் சார்பில் 8 இந்தியர்களின் மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி கத்தார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை விசாரித்த கத்தார் உச்சநீதிமன்றம் 8 இந்தியர்களின் மரண தண்டனையை ரத்து செய்தது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கிளாம்பாக்கத்தில் ரூபாய் 400 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 30ஆம் தேதி திறந்து வைத்தார். கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்ள வசதியாகவும் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இனி தென் மாவட்ட மக்கள் கோயம்பேடுக்கு அலைய வேண்டியதில்லை. இங்கிருந்தே எளிதாக தங்கள் ஊர்களுக்கு பஸ் பிடித்து பயணிக்க முடியும். விஜயகாந்த் உடல் நல்லடக்கம். அரசு சார்பில் மரியாதை. தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவானது தமிழகம் தழுவிய துக்கமாக அனுஷ்டிக்கப்பட்டது. தேமுதிக அலுவலகத்திலும் தீவு திடலிலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு லட்சக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து 29ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். லட்சக்கணக்கில் திரண்ட மக்கள், கண்ணீர் விட்டு கதறிய தொண்டர்கள். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அவரது பிரிவை தாங்க முடியாத கேப்டன் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு கதறினர். விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்களும் விஐபிகளும் திரளாக வந்ததால் சாலிகிராமம், கோயம்பேடு, தீவுத்திடல் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீவுத்திடலில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு ஆளுநர், மத்திய மாநில அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் என லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். சாதிவாரி கணக்கெடுப்பு. முதல்வரை சந்தித்தார் ராமதாஸ். கடந்த 29ஆம் தேதி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவும், வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு கிடைக்க வழிவகை செய்யவும் கோரிக்கை விடுத்தார் ராமதாஸ்.
தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு நேரில் நிவாரணம் வழங்கினார் நடிகர் விஜய். டிசம்பர் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் வீடு உடைமைகளை இழந்து மிகவும் பாதிக்கப்பட்டனர். அவர்களின் வாழ்வாதாரமும் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு கடந்த 30ஆம் தேதி நடிகர் விஜய் நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார். மாநகராக விரியும் அயோத்தி 11,100 கோடிக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை தொடங்கி வைத்தார் மோடி. அயோத்தியில் சுமார் ரூபாய் 11,100 கோடி மதிப்பீட்டில் செய்து முடிக்கப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பிரதமர் மோடி கடந்த 30ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கோவை, பெங்களூரு உள்பட 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அயோத்தி சென்ற பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகர விளக்கு பூஜை, ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. சபரிமலையில் 41 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர மண்டல பூஜை காலம் கடந்த 27ஆம் தேதி நிறைவடைந்தது. இதையடுத்து கோயில் நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டது. ஐயப்பன் கோவிலின் முக்கிய நிகழ்வான மகர விளக்கு பூஜை ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது.